முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். லவ் டுடே திரைப்படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ரகுவரன் சார் தான் வந்து ஃபாதர் கேரக்டர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவரோட எனக்கு ஒர்க் பண்ணது மிகப்பெரிய அனுபவம். ஃபஸ்ட் டைமாக ரோஹிணி மேடத்தை வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் பார்க்குறேன். ஒரு நாள் மதியம் லஞ்சு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஒரு நாள் வந்து அவரோட பணியாற்றினவர் ரொம்ப எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். என்ன அவர் எது பண்ணாலும் வந்து நிறைய பேருக்கு அவரை தெரியும் தெரியல, எல்லாத்தையும் அவர் டிட்டர்மெண்ட்டாக அவர் என்ன காஸ்டியூம் கொண்டு நம்ம தோண்டி திருவி எப்படி எல்லாமே அவர் தேடி எல்லாமே அவர் தான் டிசைட் பண்ணுவார். அவரே அந்த தோற்றத்தை உருவாக்குவார். தான் எப்படி இருக்கணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி பேசணும், எல்லாத்தையும் அவர் தான் டிசைட் பண்ணுவார். அதுக்காக டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட நல்லா ஒர்க் பண்ணிட்டு தான் வந்து அவர் அந்த பாத்திரத்தை உள்வாங்குவார். அதுக்கு டைம் எடுத்துவார். அவர் எடுத்துக்கிட்டார். நான் அதுக்கப்புறம் பாத்திரம் வந்து பிரமாதமாக லவ்லி எல்லாம் நான் பேசணும்னு அவசியம் இல்லை. அந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக வந்து அந்த முக்கியமான அந்த பர்த்டே சீனில் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். டப்பிங் அப்போ வந்து ஏன் அவரை நினைப்புனா அவர் இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அவருடைய நினைவை பகிர்ந்து நினைக்கிறேன். டப்பிங் அப்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு இதாகிடுச்சு. லவ் டுடே டப்பிங் அப்போது ஏன்னா அது எமோஷனாக ரொம்ப எமோஷனாக பேசியிருப்பார். அந்த விஜய்க்கும் அப்பாவுக்கும் ஃபாதருக்கும் ஒரு முக்கியமான கேரக்டர். அவர் டப்பிங் எப்போ பேசுகிறேன்னு எல்லாருக்கும் தெரியுமா? அவனுக்கு தெரியாது. ஒரு பீடி வச்சுக்குவார். சிகரெட் பீடி எடுப்பார். அந்த குரலுக்காக அந்த பீடியை பிடிப்பார். அந்த பர்டிகுலராக அந்த த்ரோட் அந்த இது வரணுன்றது அது பீடி பிடிச்சிக்கிறனால தெரியாது. அந்த ஸ்மூத் ஆகும். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்மூத் ஆகும். அப்போ தான் வாய்ஸ் இன்னும் த்ரோம். அவ்வளோ கெட்டு போடுவாங்க. இல்லை அவரோட பாணி இல்ல எனக்கு தெரிஞ்சு நீங்க பீடி பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பீடி பிடிக்கல சாஃப்ட் ஆகும். ஏன்னா நான் பிடிச்சிருக்கேன் எனக்கு தெரியும். ஆமாம் அது சாஃப்ட் குரல் வந்து இன்னும் வந்து அது வந்து வெளியில தெரியும். அப்போதான் மட்டும் இல்லாம அதுதான் அவர் அன்னைக்கு நிற்கிறாருன்னா வந்து இன்னைக்கு வந்து அவர் லெஜெண்டரி ஆக்டரா வந்து இன்னைக்கு நிற்கிறாருன்னா அதெல்லாம் தான் அவர். அதுக்காக அவர் மெனக்கெட்டிருக்காரு. அதுக்காக தான் யாருன்னு அழுத்தமாக நிற்கிறதுக்காக அவருடைய பாத்திரத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் செதுக்கி தான் அவர் உருவாக்கியிருக்காரு. அதனால அதுதான் அவர். அதோட ரகசியம் ஒரு ஆக்டருக்கு தான் தெரியும். அதுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, திரைக்கு வரதுக்கு பின்னாடி வந்து அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ரகசியம் வந்து அவங்களுக்கும் தெரிஞ்சது. அந்த ரகசியத்தில் சில விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு தான் என்னாச்சுன்னா அது பேசும்போது அந்த எனர்ஜி வரல. அவர் நடிக்கும்போது பிரமாதமாக எனர்ஜி நடிச்சாரு. பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து கற்றுட்டாரு. டப்பிங் பண்ணும்போது வந்து அவர் வந்து கற்றுனால எனர்ஜி கம்மியாக இருந்துச்சு. அவர்கிட்ட எப்பவுமே நம்ம வந்து ஒன்மோர்லாம் எத்துவார். எனக்கு டக்குன்னு பார்த்து ஏன்னா எல்லாமே கரெக்டாக பண்ணக்கூடிய எதுவுமே நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து டப்பிங் பார்க்குறேன். கட்டுனே அப்படியா நீங்கள் வந்து கத்தி சார் உங்களை மாதிரி என்னால் பண்ண முடியாது சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் ரெண்டாவது பிரமாதமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் தோல் வந்து தட்டி கொடுத்தாரு. இன்றைக்கி அவருடைய உருவில் மகன் வந்திருக்காரு, ரிஷி வந்திருக்காரு. பார்த்தோன்னா நீங்கள் ஞாபகம் வச்சு ரிஷி வந்து ஒரு ஸ்டாண்ட் எல்லாருக்கும் தெரியணும். ஜஸ்ட் ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். ரிஷி வந்துருது வந்து எனக்கு பெரிய நிகழ்ச்சி வந்து அது நான் ரகுவரனாக தான் பார்க்குறேன். இன்றைக்கி வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து நன்றி. அடுத்ததாக தீபக் இயக்குனர் விக்டர்ஸ் இயக்குனர் தீபக் வந்து விட்னஸ் வந்து சாத்தியமானதுக்கு ரோகிணி தோழர் ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா நான் ப்ரொடக்ஷன் இந்த வந்து தெலுங்கு கம்பெனி, அவங்க வந்து பெரிய கம்பெனி, மேடம் தெரியும். ஸோ நான் ஸ்ட்ராங்காக ரோகிணி தோழர் தான் நான் சஜஸ்ட் பண்ணேன். அவங்க 2-3 பேர் ஆனால் இல்லை அவங்க பண்ணால் ஓகே. அதே மாதிரி நான் ரோகிணி தோழரை பார்த்து ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். விஜயானந்த் தோழரோட போய் படிச்சுட்டு திருப்பி கூப்பிட்டாங்க. போனவுடனே ஃபஸ்ட்டு யூனியன் லீடர் யார் நடிக்க போகிறாங்கன்னு கேட்டேன். நான் உடனே செல்வானா நம்ம சிபிஐ ஆமாம் தோணும். அப்போ லைவ் சவுண்டான்னு கேட்டாங்க. இல்லை லைவ் இல்லை, ஏன்னா செகண்ட் வேவில் ஷூட் பண்ணிட்டேன் கொரோனாவில். ஸோ லைவ் பாசிபிள் கிடையாது, பட்ஜெட்டும் கிடையாது. உடனே அப்போ லைவ் அவர் டப்பிங் எப்படி பண்ணுவார் அவர், அதெல்லாம் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் மேம், அவரை வச்சு ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிடுறேன். ஏன்னா எலெக்ஷன் டைம் வேறு. அப்போ ஏன் நான் ரோகிணி மேம் மெயினாக சூஸ் பண்ணேன்னா அவங்களோட இது கேரியர் ஒன்று, இன்னொன்று இந்த ஸ்கிரிப்டை புரிஞ்சுக்குவாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா எனக்கு நான் ஷூட் பிளான் பண்ணதே 30 days தான் மொத்தமாகவே. ஸோ அதில் நான் ஷூட் முடித்தது 27 days. ஸோ 27 days நான்
மேடம் கிட்ட ரோஹினி தோழர்கிட்ட நான் முக்கியமாக ரெண்டு தான் ரெக்வஸ்ட் பண்ணேன். என்னென்னா, ஒன்று நைட் ஷூட்ஸ் நிறையா இருக்கும், அதுவும் 24 hours 2-3 days போகும் கண்டினியூவாக. ஸோ திருப்பி காலைல பிரேக் இருக்கும், திருப்பி ஈவினிங் கண்டினியூவாக, ஏன்னா நைட் ரோட் ஷாட்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி சிங்கிள் கால் ஷீட்டில் ஒரு 8-12 times சாரீ மாற்றணும் அவங்க. ஸோ கேரவான் ரொம்ப தூரமாக இருக்கும். ஸோ சில டைம் வீட்லேயே மாற்றிடுவாங்க டக்குன்னு. ஏன்னா சில இதில் ப்ளவுஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும், காஸ்டியூம் ஒரே சாரீ தான் இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனால் அவங்க ஓகே சரின்ட்டாங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப எனக்கு, ஏன்னா நான் ஷூட் 27 days முடித்ததுக்கு காரணம் அது ரொம்ப முக்கியம் எனக்கு. ஏன்னா அவங்க இல்லை இத்தனை காஸ்டியூம் சேஞ்சஸ்ஸு அந்த மாதிரி மூட் ஸ்விங்கு இந்த மாதிரி மூட் அவுட் ஆகிட்டாங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் நம்மளுக்கு இதாகும். அது அது சீனியர் டெக்னீஷியன் அவங்க அது ரொம்ப முக்கியமான இதாக இருக்குது. சில சஜஷன்ஸும் எனக்கு கொடுத்தாங்க சில இது. ஏன்னா அப்போ அவங்க அப்பா இறந்துட்டாங்க ஷூட் ஆரம்பித்து 2nd day. ஆனால் அவங்க அடுத்த 2 நாள்லேயே நான் பிரேக் விட்டேன். இல்லை இப்போ பிரேக்லாம் வேணாம், நெக்ஸ்ட் டேவே வந்துட்டாங்க அவங்க இதுக்கு. ஸோ அந்த இது ஒன்று. ஏன்னா அன்றைக்கி நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணேன். என்னென்னா அன்றைக்கி எமோஷன் சீன் நான் பிளான் பண்ணியிருந்தது, ஆனால் அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு. திருப்பி நெக்ஸ்ட் டே அவங்க பையன் இறந்ததை நினச்சி அந்த சீன் எனக்கு அவங்க எப்படி அதை ட்ராமா ஆகும் எனக்கு, அது வேறு சைக்காலஜிக்கலாக எப்படி இது. நான் சொன்னேன் இல்லை நம்ம இன்றைக்கே பண்ணலாம் அந்த இது. அவங்க கிட்டத்தட்ட நான் கட் சொல்லிட்டேன். அவங்க கட் சொல்லியும் அந்த எமோஷன்லேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 minutes நைட்டில் இருந்தாங்க அப்படியே. ஸோ எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் லேர்னிங். ஒரு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு படமே ஒரு சீனியர் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுறது அதுவும் ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, கொரோனா டைம். ஏன்னா மாஸ்க் போட்டு சமஞ்சேரியில் வந்துடுவாங்க. அதுலேயும் நான் மேம்கிட்ட நிறைய சஜஸ்ட் பண்ணது என்னென்னா, எனக்கு மாஸ்க்கும் வரக்கூடாது, என்கிட்ட பட்ஜெட்டும் கிடையாது கிளியர் பண்ண சிஜி பண்ணுறதுக்கெலாம். ஸோ அதனால் என்ன பண்ணிடுவோம், காமன் பப்ளிக் இதில் மேம் ஒரு இனோவாவில் போய் அங்கே எங்கேயாச்சும் உட்கார சொல்லிடுவேன். கார்லேயே தான் இருப்பாங்க, கேமராவும் நான் போய் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு மக்களை ரெகுலர் அவங்க அந்த வண்டி நிற்கிது ரொம்ப கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கேமரா. அதுக்கப்புறம் ரெகுலராக அவங்க லைஃப்பை ரொட்டீனை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எப்போ அவங்க ரொட்டீனை கேஷுவலாக பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ டக்குன்னு கால் பண்ணுவேன். அவங்க படிக்க கேஷுவலாக அந்த சீன் நடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. மற்றபடி எதுவும் இல்லை மேம். அடுத்து டைரக்ஷன் இதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். எல்லோரையும் போல் எனக்கும் ரோகிணியை ஒரு ஆக்ட்ரஸாக, ஒரு திரைக்கலைஞராக தான் எனக்கும் நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். அவங்க குரலை கேட்டுக்கிட்டே இருக்கோம் எல்லாரும் இல்லையா. நான் அவங்கள ஒரு பேட்டி எடுத்தேன் மலையாளத்தில், இங்கே இல்லை தமிழ், அது இன்னும் வரல ஆக்சுவலாக. ஒரு நீண்ட பேட்டி, கிட்டத்தட்ட அவங்களுடைய திரை வாழ்க்கையை அப்படியே ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. அதில் மலையாளத்தில் வந்துச்சு, தேசாபிமானியில். அப்போது அந்த பேட்டி எடுத்துகிட்டே இருக்கும்போது அவங்களோட டப்பிங் அனுபவம் பற்றி பேசினாங்க. அப்போது இதயத்தை திருடாதேக்கு டப்பிங் பண்ணதை பற்றி சொல்லும்போது நான் குறுக்க அப்படியே நிறுத்திட்டேன். அந்த படத்துக்கு நீங்களா டப்பிங் பண்ணீங்கன்னா, அப்போ அந்த ஓடி போயிடலாமா கேட்டது நீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அந்த டைலாக் அப்போ பயங்கர ஃபேமஸ். நான் அப்போ 9th என்னமோ படிக்கிறேன். அது அப்போ தமிழ்நாடே அந்த டைலாகுக்கு ஒரு கல்ச்சுரல் ஷாக் ஆச்சு அப்போது. அது ரொம்ப ஃபேமஸ், யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அது பயங்கர ஃபேமஸான டைலாக். அப்படியா அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களோட நடிப்பு, மற்றவங்களுக்கு குரல் கொடுக்கறது இருக்கு இல்லையா, அதெல்லாமும் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் அவங்களோட வாய்ஸை கரெக்டாக. அவங்கக்கிட்ட பழகிறதுக்கு முன்னாடியே அவங்க வாய்ஸை கண்டுபிடிச்சிட முடியும், அதை யாருக்காவது டப்பிங் கொடுத்துருந்தாங்கன்னா. அப்படி நான் சென்னைக்கெலாம் வந்த பிறகு அவங்கள முதல்ல அவங்கள சந்திச்சதுன்னா உபக்கதை நாடகம் நடிக்கிறதுக்காக வந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான கேரக்டர் அவங்களுக்கு. அப்போது சென்னை கலைக்குழுவில் நான் அப்போ தான் சேர்ந்த புதுசுன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் அப்போ தான் பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் ரொம்ப கொஞ்ச நாள் தான் அது. அதுக்கு பிறகு நான் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பில் இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு நிகழ்வு March 8க்காக ஒரு நிகழ்வு ஒன்று பண்ணோம் SIT காலேஜில். அதுக்கு இவங்க சீஃப் கெஸ்ட்டாக நாங்கள் அழைச்சிருந்தோம். அப்போது எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த பொறுப்பு அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள அழைச்சிட்டு வரணும் நிகழ்வுக்கு.
அப்போது நான் போய் கூட்டிகிட்டு வரும்போது எனக்கு நல்லா அது அப்போ நாங்கள் ரொம்ப பழக ஆரம்பிக்காத புதுசு அது. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு ஒரு மூத்த தோழர் ஒருத்தர், ஒரு இயக்கவாதி, அவர் வந்து இந்த நிர்பயாவுக்காக வேண்டி நிறைய திரைக்கலைஞர்கள் வந்து மெரினா பீச்சில் நினைக்கிறேன் ஒரு போராட்டம் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதை வந்து அவர் விமர்சனம் பண்ணியிருந்தார். நிர்பயாவுக்காக வேண்டி வரவங்கெல்லாம் இங்கே நடக்கிற இவங்களுக்கெல்லாம் வருவாங்களா அப்படின்னு கேட்டு. அப்போ ரோகிணி தோழர் கோவப்பட்டு நான் அன்றைக்கி தான் பார்த்தேன், அவருக்கு என்னை பற்றி தெரியல அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இப்படி வந்து எல்லாரையும் போலவும் என்னையும் நினச்சி அவர் சொல்லலாம் அப்படின்னு கேட்டுகிட்டே வந்தாங்க. அப்புறம் அந்த நிகழ்வெல்லாம் அப்போ கூட நாங்கள் க்ளோஸ் ஆன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கு பிறகு உண்மையாக சொன்னால் நிறைய சென்னை கலைக்குழு நாடகங்களில் ஒன்றாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. எனக்கு தெரிஞ்சு நிறைய திரைக்கலைஞர்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நாடகத்தையும் விடாமல் பண்ணுறவங்க தமிழில் இல்லைன்னு நினைக்கிறேன். தமிழில் இல்லவே இல்லை, இல்லையா? யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு, இவங்க மட்டும்தான் இப்போ இல்லை. அது ரொம்ப பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஹைரார்கி பார்ப்பாங்க, இதில் நடித்தா கேவலம், சினிமாவில் நடித்தாதான் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அவங்கக்கிட்ட வந்து 100% வந்து அதை கொடுப்பாங்க. அந்த உதயலா இருக்கார், எங்கள் ட்ரூப்பில் இருந்தவர் தான், அவருக்கு நல்லா தெரியும். எப்படின்னா இப்போ சினிமாவுக்கு எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அதே போல தான் நாடகத்தில் அவங்க ரிஹர்சல்ஸ்க்கு அவங்க அந்த அந்த பங்க்சுவலாக வர, நாங்களாம் லேட்டாக வருவோம், அவங்க ரொம்ப கரெக்டாக வருவாங்க, கரெக்டாக ரிஹர்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரமிப்பு இருக்கும்ல, ஒரு திரைக்கலைஞராக இருந்து இங்கே வரவங்க எப்படி இருப்பாங்க. நம்ம நிறைய வேறு மாதிரியான இமேஜஸ் தானே நமக்கு ஊடகங்கள் கொடுத்துருக்கு. அதுலேருந்து ரொம்ப முற்றிலும் மாறுபட்ட ஒரு நபராக அவங்க இருந்தாங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய அரசியல் பிரவேசம்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க தன்னை வந்து ஒரு அமைப்போடு ஈடுபடுத்திக்கிட்டு அவங்க செய்யக்கூடிய வேலைகள், அது உண்மையிலே வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய திரைக்கலைஞர்களுக்கு இல்லாத ஒரு விஷயம். இப்போது சமூக அக்கறையை நான் திரைப்படங்களில் மட்டும் காட்டுவேன்னு நினைக்கிற இயக்குனர்கள் இருக்காங்க. ஆனால் அதை வந்து நிஜத்துலேயும் வந்து செய்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். சக மனிதர்கள் மீதான அக்கறை, இந்த சமூகம் மீதான, ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மீதான ஒரு கோபம், அதை வெளிப்படுத்தும் விதம், அது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு முதிர்ந்த பக்குவமான நிலையில் இருக்கும். நிறைய முறை நான் பார்த்துருக்கேன். சில பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது அதை அவங்க கையாளும் விதம் பார்த்துருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கேஸ் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது வந்து நான் ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். அதை ரொம்ப ரொம்ப அதில் ஒரு முதிர்ச்சி இருக்கும். அது பண்ணுறதுல எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பண்ணாமல், சைட்ஸ் எடுக்காமல், அது ரொம்ப ரொம்ப நியாயமாகவும் ரொம்ப நேர்மையாகவும் விக்டிமுடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவோ ஃபெமினிஸ்ட்லாம் கூட தவறுற ஒரு இடம் அது. அதை வந்து ரோகிணி தோழர் ரொம்ப சரியாக பண்ணதை நான் பார்த்துருக்கேன். அப்புறம் தோழர் செல்வா சொன்ன மாதிரி அந்த நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மனித பேரவலம் நம்ம கோவிட் பீரியடில் நம்ம பார்த்தது. மனிதர்கள் கொத்து கொத்தாக புலம்பெயர்ந்து நடந்தே போனது. அப்போது வந்து அந்த மனிதர்களுக்காக அவங்க எவ்வளோ துடிச்சாங்க, எவ்வளவு சிரத்தை எடுத்து அவங்கள வந்து கொண்டு போய் அந்த ஊர் போய் சேர்க்கறதுக்காக அதிகாரிகளோட தொடர்பு கொண்டு அவங்களுக்கு இருக்கிற எல்லா கான்டாக்டையும், ஆல் பாசிபிள் கான்டாக்ட்னு சொல்லுவோம், எல்லாத்தையுமே பயன்படுத்தி ஏதாவது ஒன்று செய்யணும்னு அவங்களுக்காக வேண்டி செஞ்சாங்க. அது எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. கோவிட் பீரியடுன்றது எல்லாருக்குமே ஒரு கையறு நிலை, எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிற ஒரு சூழல். அப்போ நானும் எனக்கு என்னுடைய பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே இருந்திருக்கலாம். அவங்க அதை பண்ணலை. அதை எடுத்துகிட்டு ரோட்டில் கார் எடுத்துகிட்டு அலைஞ்சிட்டே இருந்தாங்க, அவங்களுக்கான வேலைகளை செஞ்சுட்டே இருந்தாங்க. அதெல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்கள அப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஒரு உண்மையான அக்கறை உள்ள ஒரு மனிதராக அவங்க அதை எல்லாமே செஞ்சாங்க. அவங்க எங்கேயுமே வந்து நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அப்படின்னு எங்கேயுமே வந்து இப்போது ஒரு சின்னோண்டு ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. ஒரு கோவிட் பீரியட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். பல பேர் வந்து ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா அதை ஃபேஸ்புக்கில் வந்து ஃபோட்டோ எடுத்து போடுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இவங்க அந்த மாதிரி வேலைகளை செஞ்சு நான் பார்க்கல. அவ்வளோ பெரிய வேலைகளை செஞ்சாலும் அதை எங்கேயுமே அவங்க பெருசாக சொல்லிக்கல. கூட பக்கத்தில் இருந்து பார்த்த கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியும். அப்புறம் அவங்க ஒரு எப்படி ஒரு தாயாக இருந்தாருன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அது உண்மை. ரிஷியை வந்து அவங்க
படிக்க வைக்கிறது, அவருக்கு நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது, எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஒரு ரொம்ப அவங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியான ஒரு உறவு இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது அவங்க பேசிக்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுமாரி அவங்க ஒரு அப்பா ஒரு மகளாக அவங்க என்ன பண்ணாங்கன்றதை நான் கொஞ்சம் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். அப்பா உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது கூடவே எல்லாரும் தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவங்க கொஞ்சம் கூடுதலாக பார்த்துக்கிட்டாங்க. அவ்வளோ ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற நேர நெருக்கடி, அவங்க இருக்கிற அந்த பிஸி ஷெட்யூலில் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அவங்க அப்பாவை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த அந்த நேரமெல்லாம் வந்து ஏன்னா நான் என்னுடைய அப்பாவை இழந்து கொஞ்ச நாள்லேயே அவங்க அப்பாவும் இறந்து போனாங்க அந்த சமயம். அப்போ பரஸ்பரம் வந்து துக்கத்தை பரிமாறிக்கிற நபர்களாக நாங்கள் 2 பேருமே இருந்தோம். அவங்கவுங்க அப்பாவை பற்றி பேசுகிறது அப்படி. இதே மாதிரி அதுக்கு முன்னாடியும் ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. சண்முகராஜ் இறந்து போனாங்க. அந்த சமயத்தில் நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன், பயங்கரமான டிப்ரெஷனில் இருந்தேன். எனக்கு அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்றது தெரியல. ஒரு சாதாரணமான ஒரு மரணமாக இருந்த பரவாயில்ல, அது ஒரு அகால மரணம், துர்மரணம், ஒரு தற்கொலை அப்படிங்கும்போது அதை ஏற்றுக்கல மைண்டு. அப்போ நான் தெரபிக்கெலாம் போக வேண்டியிருந்துச்சு. நான் ஒரு தெரபிக்கு போய் வந்து சரியானதுக்கு இணையாக வந்து அவங்க வந்து எனக்கு ஒரு தெரபி மாதிரி தான் இருந்தாங்க. அப்போது அதை நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ பேசியிருக்கோம், அந்த சமயத்தில் பேசியிருக்கோன்னு சொல்ல முடியாது. அவங்க என்கிட்ட பேசியிருக்காங்க, என்னை ஆற்றுப்படுத்துறதுக்காக நிறைய பேசியிருக்காங்க. மணிக்கணக்கில் ஃபோன்லேயே பேசியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய அன்பும் அக்கறையும் இல்லாமல் இருந்தாலும் அது இருந்தால் தான் அது சாத்தியம்னு நினைக்கிறேன் நான். அப்படி அது எனக்கு மட்டும்தான் அவங்க செஞ்சாங்க, நான் நம்பலை. யாருக்கு அப்படி யார் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்திருந்தாலுமே அவங்க அதை பண்ணியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி அவங்களுடைய திரைப்பயணத்துக்காக இந்த 50 வருஷம் அப்படின்றது வந்து எனக்கு, நான் அதுக்கே லேட்டாக தான் வரேன், அதுக்கு தான் இந்த கொண்டாட்டம் ஆக்சுவலாக. ஆனால் ஏன்னா அவங்கள ஒரு மனிதராக, ஒரு தோழியாக, ஒரு ஒரு இயக்கவாதியாக அப்படி தான் மைண்டில், நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி தான் ரொம்ப மைண்டில் நிற்கிறாங்க. திரைப்பயணம் அப்படின்னு வரும்போது இது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஒரு 50 வருஷம் வந்து ஒரு பெண்ணாக ஒரு ஃபீல்டில் நிற்கிறதுன்றது வந்து, அதுவும் 5 வயசுலேருந்து அவங்க நடிக்கிறாங்க. எனக்கு ஏதோ ஒரு பழைய படம் பார்த்துட்டு, எனக்கு ரொம்ப சின்ன பொண்ணாக முருகன் வேஷமோ ஏதோ ஒன்று, எனக்கு அதை பார்த்துட்டு ஒரே ஷாக்கு. ஐயோ அப்படி குட்டியாக க்யூட்டாக அப்படி இருந்தாங்க அதில். அப்போது அந்த கேமரா பற்றின பயம் அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே போயிருக்கும். அவங்க படித்தது எல்லாமே வந்து ஹோம் ஸ்கூலிங்கில் படிச்சிருக்காங்க. எனக்கு வந்து அவங்களுடைய கிட்டத்தட்ட அவங்களோட லைஃபே வந்து ஒரு கலைக்கான ஒரு அர்ப்பணிப்பு தான், அப்படி தான் சொல்லி. ஏன்னா ஸ்கூலிங்கே இல்லை, ஹோம் ஸ்கூலிங்கும் போது ஒரு சாதாரண குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த குழந்தை பருவம் இருக்கு இல்லையா, ஸ்கூலுக்கு போகிறது வர்றது, நண்பர்களோட விளையாடுறது, இது எல்லாமே இல்லாமல் இருக்கும். ஒரு ஆர்டிஸ்டாக சின்ன வயசுலேயே போகும்போது அது எல்லாத்தையும் தாண்டி தான் அவங்க வந்து வந்திருக்காங்க இந்த அளவுக்கு. இந்த 50 வருட பயணத்தில் வந்து அவங்களோட டேலண்ட்டுக்கு தீனி போடுற படங்கள்னு ரொம்ப குறைச்சலாக தான் நான் சொல்லுவேன். அந்த வருத்தம் வந்து எனக்கு இருக்க தான் செய்யுது. அவங்களுக்கான கேரக்டர் ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட அந்த பொட்டென்ஷியல் இருக்கு இல்லையா அவங்களுக்கு, அது மறுபடியும்லையோ விட்னஸ்லேயோ வெளிப்படுத்தின மாதிரி இன்னும் அவங்களுக்கு நிறைய கேரக்டர்ஸ் வரணும் அப்படின்றது என்னோடய ஆசை. அவங்க பண்ணுவாங்க கண்டிப்பாக அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் அவங்களோட டைரக்ஷனில் வர அந்த படத்துக்காக நான் காத்துட்ருக்கேன். அப்பாவின் மீசை ஒன்று இருக்குது, இன்னொன்று பண்ண போகிறாங்க இல்லையா, அதுவும் வந்து அது ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும், வாச்சாத்தி பற்றினது. அந்த அறிவிப்பு வந்தபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க அஸ் அ டைரக்டராக அவங்களுடைய அந்த பரிமாணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்றது ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவில் நீடித்து நிலைச்சு ஒரு 50 வருஷம் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து ஒரு பெண்ணாக, இப்போ கமல்ஹாசன் இருக்கார், அப்புறம் நான் இவங்கள தான் சொல்லுவேன், ஒரு பெண்களில் இவங்க தான் இருக்காங்க. அது நமக்கு ரொம்ப பெருமையை தரக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயமும் கூட. எப்போவுமே இதே மாதிரி எல்லோருக்கும் சகதோழியாக ஒரு திரையில் எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்துகிற தன்னுடைய கலை வெளிப்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒருத்தங்களாக அரங்கக்கலையையும் விட்டுவிடாமல் எப்பவும் போல தன்னுடைய சமூக பணியையும் அமைப்போடு கூட பயணிக்கிறது, இப்படி எல்லாத்தையும் அவங்க ஒரு வெர்ஸ்டாலிட்டி ஜாஸ்தி, அவங்கள்ட்ட ஒரு அவங்கக்கிட்ட ஒரு அந்நியன் நம்பி அது மாதிரிலாம் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே அவங்க விட்டுறாமல் இருக்கணும், விட்டுற மாட்டாங்க. என்னுடைய ஆசையை நான் சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். ஒரு மகளாக, ஒரு தாயாக, ஒரு தோழியாக,
ஒரு இயக்கவாதியாக, ஒரு திரைக்கலைஞராக, ஒரு அரங்க கலைஞராக, ஒரு எழுத்தாளராக அது ரொம்ப முக்கியம். அவங்க அவ்வளவு அருமையாக கவிதைகள் எழுதக்கூடியவங்க. அவங்க கவிதைகள் வாசித்து கவியரங்கத்தில் நான் கேட்டிருக்கேன். வட சென்னையில் ஒரு கலையரவில் வாசித்தாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. அவங்களுக்கு வந்து தமிழ் லிட்ரேச்சரில் இருக்கிற அந்த ஆழ்ந்த வாசிப்பு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நிறைய எவ்வளோ பேர் வந்து திரைத்துறையில் இருக்கிறவங்க வாசிக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. அவங்க வந்து கவிதைகளாக இருக்கட்டும், கதைகளாக இருக்கட்டும், நாவல்களாக எல்லாத்தையுமே வாசிச்சிடுறாங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். வாசிப்பு தானே மனுஷனை பண்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்க குரலில் வந்து ஒரு கவிதையை கேட்டால் அது வேறு மாதிரி இருக்கும். அதை நான் பலமுறை உணர்ந்திருக்கேன். மனுஷபுத்திரனுடைய நூல் வெளியீட்டு விழாவில் இவங்க ஒரு முறை கவிதையெல்லாம் வாசிக்கும் போது அந்த கவிதை எழுதின சூழலை விட இவங்க அதுக்கு ஒரு பயங்கரமான மூடை கொடுத்துருவாங்க. நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். அவங்கள மனுஷன் நானும் கூட பேசுவோம். அவங்களுடைய குரலில் அவருடைய கவிதைகளை வாசித்து அதை ஒரு யூடியூப்பில் போடணுன்றது ரொம்ப நாள் ப்ராஜெக்ட். அது எப்போ முடிவுன்னு தெரில. அது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது அப்படி ஒரு வாய்ஸ். அந்த மாதிரி ஒரு கவிதைக்கு தனி அர்த்தத்தை கொடுக்குற ஒரு குரல் அது. இப்படி அவங்க இலக்கியத்திலையும் அவங்களோட செயல்பாடு இருக்குது. அவங்க கவிதைகள் எழுதுவாங்கன்றதே ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு தெரியுமான்னு தெரில. அவங்க பாடலாசிரியர், அது தெரியும் தானே அவங்க எல்லாருக்குமே. பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. பேசிட்டாங்களா? இப்படி பன்முகம் இருக்குது அவங்களுக்கு. அந்த பன்முகத்தன்மை வந்து அதில் ஒன்று கூட குறைஞ்சிடக்கூடாது, வேணா கூடலாம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிட்டு நன்றி சொல்லிக்கிறேன். தோழி, எனக்கு நிறைய தோழிகள் கிடையாது. ரொம்ப லிமிட்டடாக தான் பழகுவேன். ரொம்ப ரிசர்வாக தான் இருப்பேன். ஆனால் இவங்களை வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தோழியாக எனக்குள்ள ஃபீல் பண்ண ஒருத்தவங்கன்னா இவங்க தான். படங்கள் அப்படின்னு நிறையா பேச முடியாது. எனக்கு வந்து நிறைய படங்கள் பார்த்ததில்லை. ஆனால் பார்த்து சில படங்களில் இவங்களை பற்றி பேசணும் அப்படின்னா, மிகையற்ற நடிப்பு. ஒரு மிகை இல்லாமல் ஒருத்தர் வந்து நடிக்க முடியும் அப்படின்னா இவங்க தான். ஒரு படத்தில் இவங்க கேரக்டரெல்லாம் எப்படி ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு படத்துக்குமே அந்த கேரக்டருக்கு வலுவூட்டக்கூடிய ஒரு நடிப்பாக அவங்களுடைய இது இருக்கும். இன்றைக்கி அந்த 50 வருஷம் என் பையன் இன்னைக்கு கேட்டால் வந்து 50 வருஷம் அவங்களுக்கு நான் போகிறேன் நடிச்சு, 50 வயசு கூட அவங்களுக்கு இருக்காது போ அப்படின்னா. நான் சொன்னேன், வயசே கூட கொஞ்சம் கூட தாண்டா இருக்கும், ஆனால் நடிப்பு வந்தது 50 வருஷம், அப்போ சின்ன பிள்ளை மாதிரி இருக்காங்களே அப்படின்னா. ரொம்ப அந்த அளவுக்கு அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த இயல்புங்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து போராட்டங்கள் வழியாக அவங்க தன்னை பல இடத்துல அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். நிறைய போராட்டங்கள் அதில் வந்து நிற்பாங்க, தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். ஜனநாயகத்திற்கு நெருக்கமான ஒரு குரலாக அவங்க இருந்திருக்காங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் அவங்கள பாராட்டுறதுக்கு, ஒரு நடிகையாக மட்டும் அவங்கள நம்ம இன்னைக்கு பாராட்ட வரலன்னு நான் நினைக்கிறேன். பாசிசத்திற்கு எதிரான ஜனநாயகத்திற்கு நெருக்கமான ஒரு குரல் அவர்களுடையது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில். நம்ம எப்போவுமே வந்து திரையில் இருக்கவங்களையும் அவங்களுடைய கேரக்டரையும் மட்டும் நம்ம பார்க்குறோம். ஆனால் திரையில் எப்படி இருக்காங்களோ அதே போல் வந்து வாழ்க்கையிலையும் இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு மனுஷியாக அவங்கள நான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். அப்பப்போ நாங்கள் சேர்ந்து எங்கேயாவது வெளியில் போவோம். குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையில் நான் வந்து கொஞ்சம், அதாவது ஒரு சமூக அக்கறையுள்ள ஒரு பிரச்சனை. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப கவலையோடு நான் இருந்தப்போ, தனியாக சந்தித்தப்போ அதை பற்றி பேசிட்டு நான் போயிட்டேன். அது எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. ஆனால் அதை வந்து என் தோளில் இருந்த அந்த சுமையை வந்து எப்படி இறக்கி வைக்கிறதுங்கிறத வந்து அவங்க ஒரு ஆலோசனை யோசித்து எப்படி அதை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி எனக்கு கொடுத்தது வந்து நான் மறக்க முடியாது. ஏன்னா அது வந்து எல்லாராலையும் அப்படி யோசிக்க முடியாது. ஒரு படைப்பாளி, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த படைப்பாளினால தான் அந்த யோசிக்க முடியும். படைப்பாளின்றது சமூக அக்கறை, பிறர் மீது இருக்கக்கூடிய அந்த நேசம், அந்த நேசத்துடைய அளவை வந்து அவங்கக்கிட்ட வந்து நான் அளவிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒவ்வொருவருடைய பிரச்சனையும் கூட தன்னுடைய பிரச்சனையாக யோசிக்கக்கூடிய ஒரு அன்பான ஒரு மனுஷியும் கூட. அந்த
அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவங்க மேலே இருந்த அன்புங்கிறது, நட்புன்றது வந்து பல மடங்கு ஒரு மரியாதையாகவும் மாறி இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அந்த பிரச்சனையை வந்து அவங்க அப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தது. தன்னுடைய 50 ஆண்டு கால நடிப்புங்கிறது அவங்க எடுத்துக்கிட்ட கேரக்டர்ஸ் செலக்ட் பண்ணி நடித்தவருக்கு, இவங்க நடித்தாங்கன்னா அந்த படம் இந்த கேரக்டருக்கு வந்து வலுவூட்டக்கூடிய ஒன்றா இருக்கும், அந்த முக்கியமான ஒரு கேரக்டர்ன்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்கியிருக்காங்க அந்த கேரக்டருக்கே. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால இத்தனை வருஷம் தாக்கு பிடிச்சி போக முடிஞ்சிருக்கு. எல்லா கேரக்டர்ஸையும் ஏற்றிக்கிட்டு ஏதோ பணம் வருது அப்படின்னு நடித்த ஒரு ஆள் இல்லை அவங்க. அதனால் ஒரு தன்னுடைய நடித்த பாத்திரங்களுக்கு மிகையற்ற நடிப்பை கொடுத்தது போல் சமூக பிரச்சனைகளில் தன்னுடைய தோள்களில் ஏற்றிட்டு பிரச்சாரங்களுக்கு போராட்டங்களுக்கு தொடர்ச்சியாக அவங்க வந்தது, இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். தன்னுடைய ஒரு விஷயம் 2 பாஸ்கர் சக்தி சொன்னதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். முழுமையாக அவரை பயன்படுத்தி கொள்ள ஒரு நல்ல ஒரு கதை அவங்கள பயன்படுத்தி அவங்கள வந்து மிகப்பெரிய அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நடிப்பு திறமையை கொண்டு வரக்கூடிய அஜயன் பாலா போன்றவர்கள்லாம் இருக்கீங்க. ஒரு முக்கியமான ஒரு படத்தை வந்து அவங்கள வச்சு அவங்களுடைய உண்மையான நிஜமான ஒரு அவங்களுடைய நடிப்பு திறமையை கொண்டு வரக்கூடிய ஒரு கதையை நம்ம டைரக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். யாராவது தமிழில் அப்படி இருந்தீங்கன்னா நிச்சயமாக அது மிகப்பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கும். அப்புறம் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஒரு வேண்டுகோள், அவங்க எழுதணும். ஏன்னா அவங்க கூட பழகுனதை வச்சு எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுடைய அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு மென்மையான நுட்பமான உணர்வுகள் எழுத்தின் வழியாக வெளிப்பட வேண்டும். அவங்களால மிகச்சிறந்த படைப்புகளை தர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தொடர்ந்து எழுதுங்க. நன்றி. வாசிப்பது என்பது வந்து சம்மந்தமே இல்லாத எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பேருக்கு நடுவில் இலக்கியத்தோட தொடர்ந்து எழுதிக்கிட்டும் வாசிச்சுக்கிட்டும் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். அவங்களுடைய அப்பாவின் மிசை எல்லாரும் மாதிரியுமே நானும் வந்து அவங்களுடைய அப்பாவின் மிசை படத்துக்காக ரொம்ப காத்திருக்கேன். ஏன்னா வந்து அது தமிழின் ஆகச்சிறந்த படங்களில் ஒரு படமாக அது வருங்கிறதுல பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த படம் குறித்து நிறைய நான் துபாய் சந்திக்கு இருக்கும்போது கூட அங்கே ஒரு நண்பர் வந்து அந்த படம் குறித்து ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தார், ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு. இப்போ மேடம் மாதிரியான டைரக்டர்ஸ் வரணும் வந்து, அப்படி வரும்போது தான் தமிழ் சினிமாவுடைய முகம் வந்து வேற ஒன்றா மாறும். இதுவரைக்கும் தமிழில் வந்து பெண்கள் இங்கே ஒரு சவால் இருக்குது, ஆண்களுக்கு நிகரான டைரக்டராக பெண்கள் இருக்கணுங்கிறதுனால நிறைய பேர் பெண்கள் இயக்கக்கூடிய படங்களுமே ஆண் மயமாக தான் இருக்கும். அது வந்து அது இங்கே இருக்கக்கூடிய சில ப்ராக்டிக்கலான இஷ்யூஸ், அது நம்ம தவறு சொல்ல முடியாது. இப்போ மேடம் போன்ற வாசிப்பு அனுப்பக்கூடிய கலை செயல்பாடுகளில் வந்து தன்னை தீவிரமாக வந்து இணைத்திருக்கக்கூடிய ஒருத்தங்களுடைய படம் என்பது அது ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். இந்த ஒரு அவங்க ஏன்னா இப்போ பொதுவாகவே தமிழ் ஒரு கலாச்சாரம் இருக்குன்னா எவ்வளோ பெரிய கலைஞர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு பிறகு தான் நம்ம அவங்கள கௌரவிப்போம் வந்து. ஆனால் அவங்களுடைய 50ஆவது விழாவை வந்து அவங்களை அழைத்து அவங்கள கௌரவிக்கிறதுங்கிறது உண்மையிலேயே பெரிய பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நண்பர் அஜயன் பாலா அவர்களுக்கும் பாலுமேந்திரா சார் சினிமா பட்டறை சேர்ந்த எல்லோருக்கும் டிஸ்கவரி புக் பேலஸ் வேடியப்பனுக்கும் நன்றியும் பாராட்டுகளும். முறையாக பார்த்தா இது வந்து நடிகர் சங்கம் செஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து அது இன்னும் பிரம்மாண்டமாக நடிகர் சங்கம் வந்து இதை செய்யணும் அப்படின்னு நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். மேடம் வந்து தொடர்ந்து அவங்க வந்து சினிமாவில் மட்டும் இல்லை களத்துலேயுமே முன்மாதிரியாக இருக்காங்க. அவங்களுடைய படம் சீக்கிரம் வரணும், தொடர்ந்து அவங்க நிறைய படம் டைரக்ட் பண்ணணும், இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும். இதே போல் எப்பவும் எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ்ச்செல்வன் சார், அவர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிறாரு. அடிப்படையில் அவர் ஒரு சிறுகதை எழுத்தாளர். பூ திரைப்படம் வெயிலோடு போய் சிறுகதை தொகுப்பிலிருந்து உருவாக்கப்பட்டது. இவருடைய பெண்ணிய சிந்தனைகள் சமூக மாற்றத்துக்கு உந்து சக்தியாக இருக்குது. பல ஆண்களை கம்பீரமாக சமையலறைக்குள் நுழைய வைத்த பெருமையும் இவருக்கு உண்டு. எழுத்தாளர் ச. தமிழ்ச்செல்வன் அவர்களை பேச அழைக்கிறேன். அவங்கள பற்றி பேசுறது அவங்க எங்கள் தோழர், அது ஒரு வார்த்தையில என்ன முடிச்சு வருது. அதாவது தமிழ் சினிமாவில் வந்து நிமாய் கோஷ்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரியுமான்னு தெரியல.
மிகப்பெரிய இயக்குனர். தமிழில் ரொம்ப முக்கியமான படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. பாதி தெரியுது பார் படத்தை இயக்குனவர் அவர் தான் இங்கே இந்த திரைப்பட தொழிலாளர் சங்கத்தை ஆரம்பித்தது அவர் தான். அவரோடு இணைந்து பணியாற்றிய எம்பி சீனிவாசன் ஒரு பெரிய இசை மேதை. அப்புறம் டி.கே. பாலச்சந்தர் நடிகர். தமிழ் சினிமாவில் பல விதமான பாரம்பரியங்கள் இருக்கு. இவங்க எந்த பாரம்பரியம் நாங்கள் இருந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இது நிமாய் கோஷ் பாரம்பரியம். அவங்க எம்பி சீனிவாசன், நிமாய் கோஷ், டி.கே. பாலச்சந்தர் போன்ற தோழர்களுடைய பாரம்பரியத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து பெரிய கேப் இருக்கு. அப்புறம் தான் ரோகிணி வந்திருக்காங்க. அவங்க ஒரு சின்ன ஸ்டெப் தான் எடுத்து வச்சாங்க. லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தோழர்னு அவங்களுக்கு முன்னாடி அவங்கள கொண்டாடக்கூடிய தோழர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க. இன்னைக்கு எந்த மாவட்டத்துக்கும் அவங்க சும்மா போயிட்டு வர முடியாது. அந்த அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய தோழமை உறவுகள் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கு உருவாயிருக்குன்னா அவங்க எடுத்து வச்ச ஒரு ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதற்கு வந்து இந்த கடந்த 50 ஆண்டுகளில் திரைப்படத்துறையில வேலை செஞ்சுக்கிட்டே அவங்க சமூகத்துக்குள்ள ஒரு 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 மனுஷியாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே திரைத்துறையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து அவங்க செஞ்சதுதான். அதை முடிவெடுத்து செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. அதுதான் அவங்க இயல்பா. நம்ம வந்து எல்லா மனுஷங்களும் அப்படித்தான் இருக்கணும். அப்படி நம்ம எல்லாரும் இருக்கிறது இல்லை. நமக்குன்னு சில குடும்பம் சார்ந்து ஒரு வாழ்க்கையை பற்றி நமக்கு ஒரு புரிதல் இருக்கு. அதுதான் லைஃப்னு நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளே இருந்து தான் அந்த உலகத்தையும் நம்ம பார்க்குறோம். உலகத்துக்குள்ளதான் வீடு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க தவறிடுறோம். நம்ம வந்து அது எப்போ நமக்கு புரியுதோ அப்போ நம்ம இயல்பாக வந்து சமூக மனிதர்களாக மாறிடுறோம். சமூகத்துக்கான வேலைகளை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். அவங்க நிறைய வந்து சுற்றுச்சூழல் போராளிகளோடு இணைந்து அவரும் ஒரு சுற்றுச்சூழல் போராளியாக ரொம்ப வருஷமா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நடிகை அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஒரு திரைப்பட பாடலாசிரியராகவும் இருக்காங்க, திரைப்பட இயக்குநராகவும் இருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் கதாநாயகனா வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதுலேயே அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய குழந்தை நட்சத்திரங்களை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். அப்பா அம்மா கூடிய ஆசையினால அந்த ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைகளை திரைப்படத்தில் நடிக்க வைக்கிறதுக்காக அவங்க படுத்துகிற பாடு, இதை பற்றி ஒரு படம் ஏற்கனவே எடுத்திருக்காங்க. இன்னும் ஸ்கிரிப்டெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து எடுக்கணும் அப்படிங்கிறது. இந்த அக்கறை தான் வந்து ரொம்ப முக்கியம். தன்னுடைய துறை சார்ந்து யார் மீதெல்லாம் அக்கறை காட்ட வேண்டும் அப்படிங்கிற அதோடு அவங்க இருக்காங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருக்காங்க. டப்பிங் சங்கத்தில் இருக்கிற குழப்படிகள் அது உலகறிந்த ஒரு விஷயம். அது வந்து எப்போதுமே வந்து ஒரு தனிநபர் ஆதிக்கத்தில் எந்த ஒரு அமைப்பு இருந்தாலும் அது வந்து விளங்காமல் தான் போகும். அது அந்த மாதிரி இடத்துல நம்ம ஏன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு வந்து வந்ததும், அது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கூட அதுலேருந்து விலகினதும் இதெல்லாமே வந்து இருக்கு. அந்த திரைப்படத்துறைக்குள்ள பல போராட்டங்களையும் அவங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. சொந்த வாழ்க்கையிலையும் போராட்டம் தான். இல்லை அப்பா கையை பிடிச்சிட்டு 10 வயசுல வந்திருப்பாங்க நினைக்கிறேன். 5 வயசு பயங்கரம். அது 5 வயசுல சென்னைக்கு வந்து அப்புறம் சமீபத்தில் தான் அப்பா வந்து கையை விட்டு போயிட்டாரு. உண்மையிலே அதெல்லாம் ஒரு நீண்ட ஐடியா. இது ஸ்கூலுக்கு போய் ரெகுலர் ஸ்கூல் படிக்க முடியாத ஒரு லைஃபு. வீட்டில இருந்தே அவங்க பாடங்கள் கற்றுக்கொண்டு அவங்க இவ்வளோ தூரம் வாசிக்கிறாங்கிறது, இலக்கியம் வாசிக்கிறாங்க, தெலுங்கு இலக்கியம் வாசிக்கிறாங்க, தமிழ் இலக்கியம் வாசிக்கிறாங்க, எழுதுறதுக்கு முயற்சிக்கிறாங்க, கதைகள் எழுதுறாங்க, ஸ்கிரிப்டு எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ரெகுலர் ஸ்கூலுங்கிறது இல்லாட்டாலும் இதெல்லாம் செய்ய முடியுங்கிறதுக்கே ஒரு உதாரணமாக இருக்காங்க. அவங்க ரெகுலர் ஸ்கூல் மறுக்கப்பட்ட ஒரு குழந்தையாக தான் அவங்க லைஃப் அமைஞ்சிருக்கு. ஆனால் அதை தாண்டி வந்து அவங்களுடைய சுய முயற்சியினால தன்னுடைய வாசிப்பையும் தன்னுடைய கல்வியும் வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்று. அப்புறம் அவங்க வந்து இந்த கைவிடப்பட்ட குழந்தைகள் அவங்களுக்காக ஒரு ஈவினிங் ஸ்கூல் வேலை நடத்திருக்காங்க.
இந்த மாதிரி முயற்சிகள் வந்து நிறைய அவங்க பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரேர். இந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஆசிரியர்களுக்கு பயிலரங்குகள்லாம் கூப்பிட்றோம் அவங்கள. அது டீச்சர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. குழந்தைகளோட ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் அது சொல்ல முடியுது. இது மாதிரியான ஒரு பன்முகப்பட்ட ஆளுமையாக தன்னை வளர்த்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு வேலை தான் செய்வேன். ஒரு 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 தாலுகா ஆஃபீஸில் கிளார்க்காக போனால் சாகிற வரைக்கும் தாலுகா ஆஃபீஸ் கிளார்க்காகவே இருந்து முடிஞ்சால் ஒரு தாசில்தார் ஆகலாம் அதிகபட்சம் போனால். இப்படித்தான் நிறைய மத்தியதர வர்க்க வாழ்க்கையை வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட துறை, அந்த துறையிலேயே வாழ்ந்து அதே சாகிறதுங்கிறது இன்னைக்கு வந்து அப்படி இல்லை. நாங்கள் வந்து ஒரு 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 டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேர்ந்தோம்னா வேலை கிடைச்சிருச்சுன்னா அதில் தான் ரிட்டையர் ஆகும். எங்கள் தலைமுறை அது முடிஞ்சிருச்சு. என்னுடைய குழந்தைகளுடைய தலைமுறை வேற. ஒரே கம்பெனியில் ஒரே ஆஃபீஸில் 2 வருஷம் வேலை பார்த்தா அது ரொம்ப கேவலமாக இருக்கும். இவன் ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாத போட்டிருக்கு, அதனால ஒரே கம்பெனியில் இருக்கான், 3 வருஷமாக இருக்காங்க அப்படின்னு அவங்க டாக்லாம் வந்து அப்படி இருக்கு. வருஷம் ஒரு கம்பெனி மாறிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அவங்க எப்படி 50 வருஷமும் ஒரே இடத்துல வேலை பார்த்தாங்கன்னு நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்படி ஒரு லைஃபே இப்போ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் ஒரு ஃபீல்டுக்குள்ளே இருந்தாலும் கூட அதுக்குள்ளே வெரைட்டியாக ஒர்க் பண்ணுறதுங்கிறது தான் இன்னைக்கு தேவையாக இருக்குது. அவங்க அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவங்க ஒரே டைப்பான ஒர்க் பார்க்கலாங்க. நடிகையாக இருக்காங்க, எழுத்தாளராக இருக்காங்க, பாடலாசிரியராக இருக்காங்க, டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணுறாங்க, பிடி கத்திரிக்காயில் வரும்போது அதுக்கு எதிராக வந்து படம் எடுக்கிறாங்க. அதுதான் முக்கியம். அது போய் ஆர்ப்பாட்டத்தில் நிற்கிறதுங்கிறது கூட்டத்தோட கோய்ந்தா போடுறது அது எல்லாருமே செஞ்சிருவோம் நம்ம வந்து. அதுக்கு எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் ஒரு ஃபிலிம் பர்சனாலிட்டி அப்படிங்கிறப்போ அதன் வழியாக நான் செய்கிறேன்னு சொல்லி அவங்க அது படமாக எடுத்தாங்க பிடி கத்திரிக்காயை. ஸோ இதுதான் வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்டினுடைய இடம். அவங்க ஒரு பொது வாழ்க்கைக்கு வர்றாங்கன்னு சொன்னால் அது ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால தான் வர்றாங்க. ஒரு ஆர்டிஸ்டாக இருந்துக்கிட்டு ஏன் பொது வாழ்க்கைக்கு போறீங்கன்னு கேட்குறவங்க இருக்காங்க. ஆர்டிஸ்டாக இருந்தால் நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்து தான் தீரணும். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பொது மக்கள் மத்தியில் தானே உங்களுடைய கலையை போகுது, உங்கள் சரக்கு எங்கே போகுது, மக்கள்கிட்ட தானே போகுது. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மக்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்துக்கும் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டு. மற்ற இப்போ இந்த துறையில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஆர்டிஸ்ட் சொல்லிக்கிறாங்க. அது வந்து ஒரு தாசில்தார் மாதிரி அது ஒரு ஆர்டிஸ்ட்டு. அப்படித்தான் அது. உண்மையிலே ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னால் ரோகிணி மாதிரி இருக்கிறது தான் ஆர்டிஸ்ட். ஒரு சமூகத்தினுடைய நிகழ்வுகளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் என்ன, நீங்கள் பிரதமராக போட்டியிடாமல் இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்கல்ல. எத்தனை பேர் திட்டுறான். அவங்க அப்படி சொன்னதுக்காக பேட்டியில் சொல்கிறாங்க, மோடியெல்லாம் பிரதமர் ஆகாமல் இருந்தால் நல்லது, நீங்கள் அதுக்கு போட்டியிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க பேட்டியில். திட்டுறானுங்க, கண்ணாமன்னு திட்டுறாங்க. எப்படி திட்டுவாங்கன்னு தெரியுமில்ல. சங்கிகள் வந்து எப்படி திட்டுவாங்கங்கிறது தெரியும் எல்லாத்துக்கும். அவங்க தான் இந்த கலாச்சாரத்தை பாதுகாக்கிறவங்கன்னு சொல்லிக்கிட்டு அசிங்கமான மனுஷங்க அவங்க தான். ஸோ அவங்க வந்து இவங்களை கேவலமாக திட்டுறாங்க, கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க. அதில் வந்து பாடுறான்ட்டு நிற்கிறாங்க. எனக்கு ஔவையார் மாதிரி, ஔவையார் வந்து சொன்னாங்களே, எத்திசை செல்லினும் அத்திசை சோரே அப்படிங்கிறதா ஔவையாருடைய புகழ்பெற்ற ஒரு வரி வந்து, எத்திசை செல்லினும் அத்திசை. நீ என்னடா உங்களை நம்பி நான் வாழலை, எங்கே போனால் எனக்கு சோறு கிடைக்கும், நான் எங்கே வேணா போய் பொழைச்சிக்கிறோங்கிற தைரியம் இருக்குல்ல. அதுதான் நவீன ஔவையாராக வந்து அவங்க வந்து நிற்கிறாங்க. ஔவையார்னா கிளவி கிடையாது. நிறைய பேர் ஔவையாரை வந்து வயசான கிளவின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஔவையார் வந்து ரொம்ப யூத்ஃபுல்லான ஒரு கவிஞர். அவங்க வந்து அதியமானோட அவங்களுக்கு இருந்த நட்பு, அந்த காலத்தில் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான காமம் தவிர்த்த, காமம் அல்லாத ஒரு நட்போட வாழ்ந்தவங்க அவை. அவன் வந்து நெல்லிக்கனியை வந்து தான் தின்னதை விட ஔவையார் சாப்பிட்டா நல்லது, ரொம்ப நாளைக்கு இருக்கட்டும்னு கொடுத்தவன். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கொண்டு வந்தவங்க தான் அவை. அப்படி அவையாக தான் நான் சொல்கிறேன் அவங்கள. ஸோ இதெல்லாமே தான் வந்து அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப் ஆகிறதுங்கிறது வந்து நம்ம எதுலெல்லாம் ஈடுபடுத்திருக்கிறோமோ அதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளை உருவாக்குது. இந்த யுலிசஸ்ன்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு போய்ட்ரி உண்டு. ஐ ஆம் பார்ட் ஆஃப் ஆல் தட் ஐ ஹவ் மெட் அப்படின்னு அதில் ஒரு வரி வரும். நான் காலேஜில் மனப்பாடத்தில் படித்தது, அது எல்லாம் பறந்து வச்சு காலேஜில் படித்தது எல்லாம் இந்த ஒரு வரி மட்டும் நிற்குது. ஐ ஆம் பார்ட் ஆஃப் ஆல் தட் ஐ ஹவ் மெட். நான் சந்தித்த எல்லாரும் சேர்ந்து தான் என்னை உருவாக்கியிருக்காங்க. நான் மட்டும் இல்லை, யாரெல்லாம் பார்த்தனோ அவங்கெல்லாம் தான் நான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. ஸோ அப்படி வந்து அவங்க யாரெல்லாம் வாழ்க்கையில் பழகிருக்காங்களோ அதெல்லாம் சேர்ந்து தான் அவங்கள உருவாக்கியிருக்கு. நாங்களும் அவங்களோட இருக்கோம்.
அவங்களுடைய பாட்டில் நாங்களும் ஒரு பகுதியாக இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. முற்போக்கு சங்கத்தில் அவங்க வந்து ஒரு ஒரு சக பயணியாக தான் வந்து சேர்ந்தாங்க. இன்னைக்கு வந்து அவங்க ஒரு மாநில நிர்வாகியாக இருக்காங்க. அது வந்து ஒன்றும் ஈஸி இல்லை. எங்கள் சங்கத்துலலாம் நாங்கள் யாரையும் லேசில் வந்து ஒரு பொறுப்புக்கு வந்துட விட மாட்டோம், வர விட மாட்டோம். நிறைய இது தார்பாய் வச்சு வடிகட்டி தான் பார்ப்போம். தார்பாயில் எப்படி ஒன்று கீழே வராதில்லை, அப்படியே வடிகட்டி தான் பொறுப்புக்கு கொண்டு வருவோம். அவங்க வந்து மிக விரைவாக ஒரு மாநில நிர்வாகியாக தன்னை இணைத்து கொண்டிருக்காங்க. ரொம்ப பயங்கரமான விஷயம் என்னன்னா, அவங்க வந்து நேரடியாக செங்கோடி இயக்கத்துக்கு வாக்கு கேட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. அது எல்லாம் பத்திரிகைகள் எல்லாம் அது வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் எப்படி வருவாங்க? ஏதாவது ஒரு ஆளுங்கட்சிக்கு போய் ரெண்டு ரவுண்டு போயிட்டு வந்தா ஏதாவது ஒரு நலவாரியத்தில் ஒரு தலைவராக போடுவாங்க, ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் ஏதாவது கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து கை செல்லமும் உடல் அழுத்து தான் நிற்க போகுது. அதை விட கொடுமை என்னன்னா, ஷூட்டிங்ல இருப்பாங்க, பிரச்சாரத்துக்கு வருவாங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு இங்கே வந்து வெயிலில் போயிட்டு திரும்ப போனால் அந்த ஃபேஸ் காம்ப்ளெக்ஷன் மாதிரி போகும், கட்ரி வெட்டி விட்டு போகும். அதுக்கு அந்த டைரக்டர் சத்தம் விடுவார். இப்போ வந்து இந்த மாதிரி செஞ்சுருந்தா வாய்ப்பு போயிடும் இல்லையா? அதெல்லாம் வந்து அவங்க கவலைப்படுறது தான் ரொம்ப பெரிய விஷயம். மக்களுக்காக வர முடிவு வச்சு அவங்க என்ன, எந்த தடையுமே இல்லை. இந்த தடையற்ற ஒரு மனநிலையோடு வேலை செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அவங்க சமீபத்தில் நடித்த படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப விட்னஸ் இந்த மாதிரி ரொம்ப ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படங்கள்ல மிகுந்த மன ஈடுபாட்டோடு அவங்க ஈடுபடுறதும், அவங்க டைரக்ஷன் இறங்கி 2வது படம் எடுக்க போறாங்க, வாச்சாத்தியை தான் படம் எடுக்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வனத்துறையினால சூறையாடப்பட்ட ஒரு வாழ்க்கை, அந்த பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கு அது அது ஒரு பக்கம் உண்மை. அப்படி இருக்க வெளியில என்ன சொல்லிட்டாங்க அரசாங்கம், அவங்க வந்து சந்தன கடத்தல்னால அதுக்காக அவங்க மீது போன வனத்துறையை அவங்க தாக்குனாங்க, சந்தனத்தை கடத்தி கொண்டு விற்கிறாங்க அப்படின்னு ஒரு பழிச்சொல். அந்த மக்கள் வந்து இந்த தாக்குதல்கள் இந்த பாலியல் வன்கொடுமையை கூட பெருசா நினைக்கல. அவங்க எங்க மீது இல்லாத பழியை சொல்லிட்டாங்களே, அதை துடைக்கணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய இதாக இருந்துச்சு. அதுக்காக ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல சட்ட போராட்டம் இயக்கங்கள் நடத்துனாங்க. இது வந்து இந்திய வரலாற்றில் முக்கியமான ஒரு நிகழ்வு. அது வந்து பெரிய அளவுக்கு பிரஸ்லயோ மீடியாலயோ பெருசா பேசப்படுறது. ஒரு 8வது வகுப்பு படிக்கிற ஒரு பெண் குழந்தை, வயதுக்கு வராத ஒரு பெண் குழந்தை பாலியல் வல்லுறவு ஆளாக்கப்பட்டாங்க. அதுல அந்த பொண்ணுல யாரு கல்யாணம் பண்ணுவாங்கன்னு இயக்கத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப மன ரீதியாக பாதிக்கப்பட்ட இடத்துல அந்த ஊர் இளைஞர்கள் அந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்களை எல்லாம் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமா இருக்காங்க இன்னைக்கு. அதெல்லாம் வந்து ஒரு இயக்கம் உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனநிலை. அதை படமா எடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து எதை வேணாலும் கதையாக்கலாம், எதை வேணாலும் திரைப்படம் ஆக்கிடலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இது போல பேசப்படாத பொருளை பேசுவது, பாரதி சொன்ன பேசா பொருளை பேச நான் துணிஞ்சேன்னா இதுதான் துணிச்சல். இதை படமா எடுப்போம்னு சொல்லி வர்றதுதான். இதுக்கும் ஒரு ஃபைனான்சியர் கிடைக்கிறானே, அது வேற பெரிய விஷயம். ஏன்னா அது அவங்களுக்கு என்னன்னா கிளிக் ஆகுமா அப்படிங்கிறது தான். இது கிளிக் ஆகும் நம்ம நம்ப வச்சுட்டா எந்த கதைக்குனாலும் படம் கொடுத்துருவாங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இதை நம்ம பயன்படுத்தணுங்கிறது தான்